திருச்சிற்றம்பலம். திருவாக்கம் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம்கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேதனாகி மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்திலிருந்து சென்னிப்பத்து என்ற பதிகத்தினுடைய சொல்லையும் பொருளையும் சிறப்பினையும் காண இருக்கின்றோம். திருப்பெருந்துறையில் அருளியது. மாணிக்கவாசருடைய பிறப்பை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சம்புபாதர் என்ற ஞானவதி இருவருக்குமாக சம்புபாதர் ஞானவதி என்ற தம்பதிக்கு மகவாக திருவாத ஊரில் பிறந்தவர். திருவாத ஊர் என்பது மதுரைக்கு அருகிலே உள்ளது. கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கியதால் முற்பிறவியிலேயே அவர் ஒரு சிவ அடியாராக இருந்தார் என்று வேறு குறிப்புகள்லாம் இருக்கிறது. சைவ குடும்பத்திலே திளைத்திருந்த அவருக்கு ஞானமும் கல்வியும் இயன்றதாக இறைவன் கொடுக்கும் பொருட்டாக அவர் வளர்ந்து வர, கல்வி கேள்வியில் சிறந்து வளர, இளம் வயதிலேயே அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே முதன் மந்திரியாக வீற்றிருக்கின்றார். அதன் பிறகு நமக்கு நிறைய அவருடைய சரித்திரத்தை பற்றி அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றது தான். குதிரை வாங்கும் பொருட்டு அரிமர்த்தன பாண்டியன் பொற்காசுகளை கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு திருப்பெருந்துறை வருகிறார். அங்கே இறைவன் குருந்த மரத்திலிருந்து ஆட்கொள்கிறார். அது நீண்ட கதையாக போகும். இருந்தாலும் நாம் அதிகமாக என்னை போல பலரும் சொற்பொழிவாளர்கள் இதே போல் அதே சொல்வதனால எல்லோருக்குமே அது மரணமாகி இருக்கும். அதே வகையில் திருப்பெருந்துறையில் தான் இது நடந்திருக்கிறது என்பதனாலும், மாணிக்கவாசகரே இங்கு முதன்மையாக இருந்திருக்கிறார் என்பதனாலும், அவர் அருளிய இந்த சென்னிப்பத்து என்ற பகுதியை பற்றி நாம் பார்க்கிற பொழுது திருப்பெருந்துறை பற்றி சில குறிப்புகளை நாம் காணலாம். திருப்பெருந்துறை என்ற அந்த திருத்தலமானது தற்போது வரை ஆவுடையார் கோயில் என்ற சிறப்பு பெயரோடு விளங்குகிறது. அந்த பகுதி மக்களுக்கு ஆவுடையார் கோயில் என்று சொன்னால்தான் தெரியும். திருப்பெருந்துறை என்பது பழமையான ஒரு பெயர். 18 திருப்பெயர்களை கொண்ட திருத்தலம் அது. இந்த திருத்தலம் 18 பெயர்களை கொண்டது. ஆதியிலிருந்து சிவபுரம் என்று சிவபுராணத்தில் குறிப்பிடப்படுவது கூட திருப்பெருந்துறையை தான் அவர் குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசகர் இறைவனால் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்ட பிறகு 37 திருத்தலங்களுக்கு சென்றிருக்கின்றார். இறுதியாக வந்தது தான் தில்லைக்கு அங்கே திருப்பெருந்துறை என்ற ஒரு மடத்தினை அமைத்து கொண்டு அங்கே அவர் இறைவனை நோக்கி தவநிலை என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் இறைவனை நோக்கி இருக்கின்ற வேளையிலே அதனை அறிந்து இறைவனே நேரிலே வேதியர் ரூபத்திலே எல்லோருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதியர் ரூபத்தில் தான் வருவாரா? நிறைய பேர் என்ன ஒரு கேள்வி, புறச்சமயத்தாரும் சரி, அதாவது சைவத்தையோ அல்லது நம்ம இந்து மதத்தை பற்றியோ எதிர்ப்பாக பேசுகிறோம் எல்லோருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் வேதியர் ரூபத்தில் தான் அவர் வருவாரா? வேறு ரூபமே கிடையாதா? ஜாதி மத பேதமற்றவர் சிவபெருமான் என்று சொல்லுகிற அளவிலே இருக்கின்ற பெரும் கடவுள் வேதியராக வருகிறார் என்று சொன்னால், வேதியர் என்பது அந்தனர், அறவோர் அப்படின்றலாம் ஒரே வரிசை வித்து நம்ம பார்க்கணும். அறம் செய்வோரெல்லாம் அந்தனர், அந்தனர்கள் அறம் செய்வார்கள் என்ற ஒரு பெரும் போக்கான வெகுவான ஒரு பொருள் இருக்கிறது. ஆனாலும் இங்கு கால மாற்றத்தினால் பல செயல்பாடுகள் மாறலாம். அதை நம்ம பெரும்பான்மையை எடுத்துக்க கூடாது. அறம் செய்வோர் அந்தனர் அப்படிங்கிறப்போ அந்தனர் வேடத்தில் ஏன் இறைவன் வருவார்னா, அவன் அறவன் இல்லையா? அரண் அறம் செய்யக்கூடியவன். அதனால் அவன் அந்தனர் வேடத்தில் வருகிறான். வேதியர் என்பது வேதங்களை ஓதக்கூடியவர். யாருனாலும் எப்பொழுதுமே இப்போ 63 அவர் காட்சி கொடுத்தது எல்லா இடத்துலையும் அவர் வேதியாரை வந்திருக்கிறாரா என்ன? அப்படி இல்லை. பைராகியாக வந்திருக்கிறாரு, காமுகனாக வந்திருக்கிறாரு இல்லையா, வளையல் செட்டியாக வந்திருக்கிறாரு. அப்போல்லாம் என்ன வேதியராக வந்தாரா இல்லையா? அது தவறான கருத்து. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் அது உடன்பாடு இல்லை. வேதியர் என்ற கோலத்தில் இறைவன் வருவதற்கு காரணம் என்னவென்றால், பல வேதத்தின் பொருள் அவர், வேதத்தின் விழுப்பொருளே அவர் தான். அப்போ வேதம் ஓதுகிற போது என்னென்ன படிநிலைகள் இருக்க வேண்டுமோ, என்னென்ன சின்னங்கள் அணிய வேண்டுமோ அதை அணிந்துதான் வருவாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கூட எங்கள் ஊர் பக்கம் ஒருத்தவங்க என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிராமணரே அல்லாதவர் வேதங்கள் படித்து பூணல் அணிந்து கொண்டு அவர் பிராமணருக்குள்ள தொழிலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதரை நான் பார்த்துருக்கிறேன். சமுதாய கட்டுப்பாட்டின் காரணமாக நம்ம அதற்காக முனைவதில்லையே தவிர, இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவனுக்கு யார் கட்டளை இடுறது?
ஆண்டவன் இடுகிற கட்டளை தான் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவனுக்கு யார் கட்டளை? வேதியராக வருகிறார். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன், அதனால தான் அதை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வேதியராக வருவார். நம்ம இவரை கூட வேதியராக தான் மாற்றினாங்க, பிராமணராக மாற்றி தான் யாரை திருப்புன்கூரில் ஐயன் நந்தியம்பெருமானை தள்ளும் பிள்ளாய், அந்த நந்தியம்பெருமானை தள்ள சொல்வார் இல்லையா, யாருக்காக? திருநாளை போவதற்காக. அவரே எல்லாருமாக சேர்ந்து நந்தனாரை என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வேதியராக மாற்றி தான் அவரை இறைவனோடு கலக்க வைக்கிறாங்க. ஏன் எல்லார் கனவுலையும் வர்றாரு, நந்தனார் கனவுல கூட அவர் போக மாட்டேங்கிறாரு, நந்தனார் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறனால நிறைய சர்ச்சையாக பேசினாங்க. அதனுடைய தாக்கம் தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கிடையாது. வேதியர் என்ற ரூபம் சில கட்டுப்பாடுகள், சில என்ன சொல்லுவாங்க, வேத பொருளாக இருக்கக்கூடியவன் வேதியராக இருக்கின்றான். அந்த ரூபத்திலிருந்து காட்சி தருகிறான். அப்படியாக திருப்பெருந்துறை என்ற மடத்தில் இருந்து கொண்டு, அதாவது தில்லையிலே திருப்பெருந்துறை என்ற பெயரில் ஒரு மடத்தினை அமைத்து கொண்டு அங்கே இறை சிந்தனையோடு இருந்த மாணிக்கவாசரை நோக்கி வேதியர் ரூபத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரு, இங்கே இதே போல் திருவாத ஊரருங்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரமே, சிவனடியாரமேன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, நீங்கள் சொல்லுங்கள், திருவாசகத்தை சொல்கிறேன், எழுது, நீ சொல்லு, நான் எழுதுறேன்னு இறைவனே இருந்து அமர்ந்து அவருடைய திருவடியில் மாணிக்கவாசர் அமர்ந்து கொண்டு, அதான் சொல்லிய பாட்டின் திருவடியில் சொல்லிய பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் திருவடியிலே அமர்ந்து கொண்டு சொல்ல சொல்ல இறைவனால் எழுதப்பட்டதான் திருவாசகம் திருக்கோவையாரும். திருவாசகத்தை எழுதின பிறகு திருச்சிற்றம்பலமுடையான் என்ற தனது திருக்கரத்தாலே கையொப்பமிட்டு இறைவன் சாற்றுகிறார். திருக்கோவையார் என்னென்னா, பாவை பாடிய வாயினால் கோவை பாடு என்று சொல்லி தான் அது இரண்டையுமே. ஆரம்ப காலத்தில் என்னென்னா திருவாசகம் திருக்கோவையார் ஒரே நூலாகத்தான் இருந்திருக்கிறது. காலப்போக்கில் திருக்கோவையார் என்ன பண்ணுறாங்க, சிற்றிலக்கிய நூல்னு பிரிச்சுட்டு திருவாசகத்தை மட்டும் தனியாக எடுத்திருக்கிறார்கள். திருவாசகத்துக்கு உருவாதர் சொல்லுகிற அளவிலே நமக்கு எளிமையான தமிழ், நமக்கு புரியக்கூடிய ஒரு தமிழ். திருவாசக தேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தேன் என்பது கெடாத பொருள். வருடக்கணக்காக தேன் கெடவே கெடாது, அதோடு சேருகிற பொருளும் கெடாது. அப்படிப்பட்ட தன்மை வந்ததாக இருப்பது தான் அந்த திருவாசகம் எனும் தேன். சாதாரண பொருளையே ஓமையாக சொல்கிறார்கள் என்றால், நமக்கு தெரிஞ்சது தேன் தானே, இனிமையான இயற்கையான இனிமையை தரக்கூடிய தேன். எப்படி திருவாசகம் தேனாகிறது என்றால், இந்த பூவிலிருந்து வருகின்ற தேனாக இருப்பது உடலுக்கு நன்மை தருவது போல இந்த திருவாசகம் என்ற தேனானது நம்மளுடைய உயிருக்கு நன்மை தரக்கூடியது. நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா 51 பாடல்களை கொண்ட இந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியும் படிக்க நமக்கு இறைவனை அறியக்கூடிய ஒரு மனநிலையும் அவரை நோக்கி ஓடக்கூடிய சிந்தை தான் நமக்கு தோன்றுமே தவிர அதை விட்டு விலகக்கூடிய மனநிலை வரவே வராது. சிவபுராணம்லாம் படிக்கிற போது நமக்கு கண்ணீர் சொரியும், நல்லா ஆழ்ந்து படித்தோம் அப்படின்னா. ஏன்னா இறைவனுடைய புகழை மட்டுமே அது சொல்லியிருப்பார். நம்ம திருமுறைகளை எடுத்துக்கொண்டால் மூவர் முதலி என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தராக இருக்கட்டும், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாருமே திருமுறையில் உலக வாழ்க்கையை பற்றி, அதாவது உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் இந்த திருமுறைகளை படித்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா. குழந்தை வேணுமா, பொருள் வேணுமா, கல்வி வேணுமா அப்படின்லாம் நிறைய திருமுறைகள்லாம் இப்போ வேத திரட்டு, விதியை வெல்லலாம் அப்படின்லாம் சான்றோர்கள்லாம் புத்தகங்களாக நூல்கள் வடிவிலே திருமுறைகளை போட்டிருக்கிறாங்க. ஆனால் திருவாசகம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு பண் பாடல் அந்த மாதிரி எதுவுமே ராகம் வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் பாடலாம், எப்போது வேண்டுமானாலும் பாடலாம். நமக்கு சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுகிறது, திங்கட்கிழமை சிறப்பாக சொல்லுவாங்க, பௌர்ணமி தினம், மாத சிவராத்திரி, பிரதோஷம், இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே இருப்பது இறைவனுக்கு சிறந்த நாட்களாக சொல்லப்படும். அதிலே மிகவும் வலிமை வாய்ந்ததும் நமக்கு மிக முக்கியமான நாள் என்னென்னா சிவராத்திரி. அந்த சிவராத்திரியிலே சிவபுராணம் பாடுவதும் முற்றோதல் செய்வதும் முக்கியமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பதிகங்களை கொடுத்த மாணிக்கவாசகர் எப்படியாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது தான் திருப்பெருந்துறையில் நடந்த நிகழ்வு. அவர் குருந்த மரத்தடியிலிருந்து அவரை ஆட்கொள்வார். அதன் பிறகு அவர் பல தேசாந்தர்களாக சென்று ஒரு திருத்தலத்திற்கும், நம்ம அடியார்கள் 4 ஒரு திருத்தலத்திலும் கொடுத்தது தான் ஒரு திருமுறைகளும் தேவாரம், திருவாசகம் அப்படிங்கிறதெல்லாம். திருக்கோவையார் அங்கேயே உட்காந்து எழுதுகிறார். எங்கே இறைவனுக்கு முன்னதாகவே இருந்து எழுதுகிறார் திருக்கோவையார். நம்ம இந்த மண்டபத்திலே நாமும் அதை சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் சிற்றிலக்கியம் என்ற வகையில் சொல்கிறேன். நான் அடிக்கடி அதை பற்றி நான் பேசி கொண்டிருப்பதனால சொல்கிறேன். சிற்றிலக்கியம் அல்ல, அதை ஊர்ந்து நம்ம உற்று உணர்ந்து படித்தோம் அப்படின்னா அது இறைவனை அடைவதற்கான வழியை நமக்கு தெரிந்த இல்லற வாழ்க்கை வைத்து பொதிந்து இருக்கிறார் மாணிக்கவாசர் என்று சொல்லலாம். அந்த வகையில் திருப்பெருந்துறை என்பது என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம் இன்றைக்கும் சொல்கிறது தான், எப்போதும் சொல்லக்கூடிய ஒன்று தான். ஆற்றில் இருக்கின்ற படித்துறையானது உடல் அழுக்கை போக்கக்கூடியது போல நம்ம உயிர் உள்ள அழுக்கை மலத்தினை போக்கி நம்மளை கரையேற்றுவது திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு வாசகம் சொல்கிறாங்க எல்லாருமே. உண்மைதானே? அங்கே போனாவே நமக்கு ஒரு சில்லிப்பு, நமக்கு இறைவனை நம்மளை நோக்குகிறார் என்ற எண்ணம் நமக்கு நல்லாவே தெரியும்.
திருப்பெருந்துறை போனாக்கா. எல்லா திருத்தலத்திலுமே இறைவன் தான் ஆட்கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு பாங்கு இருக்கிறது இல்லையா? இப்போ 28 ஆகமங்கள் இருக்கிறது இறைவனால் அம்மைக்கு போதிக்கப்பட்ட. அப்புறம் நந்தி சீடர்களால் நந்தி தேவர் இப்படியே பல்வகையாக வந்தது. இந்த ஆகமங்களில் ஒரு சில ஆகமங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, கோவில் எந்த இடத்தில், எந்த நீர்வளத்தில், எந்த திசையில், எந்த தெய்வத்திற்காக கட்ட வேண்டும் என்பது கூட இறைவன் அறிவித்திருக்கிறார். இறைவன் தான் அதை போதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல அங்கே திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ள காத்திருக்கிறார் என்றால் எல்லோரையும் என்னென்னா ஓடுவாங்க. நம்ம அடியார்கள் இன்றைக்கும் நம்ம கோவிலுக்குன்னு தானே ஓடி வர்றோம். அதுபோல் பெரும் அடியார்கள் எல்லாருமே ஓடி இருக்கிறாங்க. ஆனால் மாணிக்கவாசருடைய சிறப்பு என்னென்னா, எதிர்கொண்டு அழைத்திருக்கிறார் இறைவன். அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் உட்காந்துருக்கிறார் அங்கே திருப்பெருந்துறையில். குதிரை வாங்கும் பொருட்டு அவர் வேதாரண்யம் சொல்கிறாங்க, தொண்டின்னு சொல்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்கிறது. மாணிக்கவாசருடைய காலமே கருத்து வேறுபாடு தான். 3ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு இவ்வளோதான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்ன திருவாசகமும் திருப்பள்ளி திருக்கோவையாரும் உண்மை. அது காலங்கள் மாற்றம் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்க அந்த வாசகங்கள் யாவே உண்மையானது, சத்தியமானது, நித்தியமானது. அந்த மாதிரி இருக்கின்ற இந்த திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசர் 51 பாடல்களை திருவாசகத்தில் கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க, அதாவது அதனுடைய பெருமை என்ன சொல்லுவாங்கன்னா, 51 தமிழ் பீஜா மந்திரங்கள் எப்படி 51 எழுத்துக்கள் இருக்கிறதோ, அதே போல் நடராஜ பெருமானுடைய திருவாச்சியில் இருக்கின்ற சுடர்கள் எப்படி 51 இருக்கிறதோ, அதுபோல் நமக்கு திருவாசகத்தில் 51 பதிகங்களும் இருக்கிறது அப்படின்னு. அதனால தான் முற்றோதல் செய்கிறோம் இல்லையா? சிறப்பாக முற்றோதல் செய்வது அது காரணம். பஞ்சபுராணம் என்று நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடியார் கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்லுவார். நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஏன் அடியார் கூட்டத்திலே இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் விலகினாலும் நமக்கு சிவசிந்தனை மாறிடும். கொஞ்சம் நேரம் ஒரு சனப்பொழுது நம்ம திரும்பினாலும் உலக வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். அதனால தான் அடியார் கூட்டத்தில் இருக்கணும் அவரே விரும்பியிருக்கிறார். யார்? திருவாசகத்துக்கிட்ட மாணிக்கவாசரே அப்படி சொல்கிறாருன்னா நம்மளாம் ஏமாத்திரம் பாருங்களேன். நம்ம உலக வாழ்க்கைகளை இருந்து கொண்டு இறைவனை நோக்குவதற்கான நேரத்தை வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த குறுகிய நேரத்தில் தான் இதுபோல் செய்திகளை நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில், அங்கே இன்னொன்று கூட ஒரு சிறப்பை கூட சொல்லலாம் அப்படின்னா, அங்கே எல்லாமே சிறப்பு என்னன்னா, நமக்கு அடியார்கள் 63 சிவ தலங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 63 அடியார்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவங்களுக்கு அன்றன்றைக்கு என்ன அவங்களுடைய ஜெயந்தியோ அதை நம்ம செய்கிறோம். குரு பூஜையோ அதை நம்ம செய்துட்டு வரோம். ஆனால் மாணிக்கவாசகர் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் தான் முதன்மை. அவருக்கு தான் உற்சவம் நடக்கும், அவருக்கு தான் தேரோட்டம் நடக்கும், அவருக்கு தான் அபிஷேக ஆராதனை எல்லாமே அவருக்கு தான் நடக்கும். இறைவன் அந்த அளவுக்கு இறங்கி வரக்கூடியவன் அப்படிங்கிறது. அடியாருக்கு இடம் கொடுக்குறோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சேர் கொடுக்குறதுக்கே யோசிப்போம். அப்பா உட்கார்ற சேரில் நீ உட்காராதம்போம், அதில் நம்ம உட்காரலாமாம்போம், அப்படிலாம் நம்ம அதுக்குள்ளே பேதம் இருக்கும் பாருங்கள். ஆனால் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற இறைவன் தன்னுடைய ரிஷப வாகனத்தை அமர்வதற்காக மாணிக்கவாசருக்கு அருளிய இடம் தான் திருப்பெருந்துறை. நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். அவருக்கு தான் முதன்மையாக எல்லாமே நடக்கும். இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதனால் அதுவே அவருக்கு ஒரு சிறப்பு. நம்ம திருமுறைகளை பாடிய மூவர் முதலிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. திருமுறைகளை படிக்கிற போது நமக்கு தெரியும். ஒரு அற்புதத்தின் போது தான் அவங்க திருமுறைகளை நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா? அங்கம் பூம்பாவை, நமக்கு மதுரையில் நின்ற சீர் நெடுமாறன், இப்படி ஞானசம்பந்தர் ஒரு அற்புதமாக அவங்களுக்கு செய்கிறப்போ ஒரு பதிகத்தை கொடுத்துருப்பார். அப்புறம் சுந்தரர் அப்படி தான் முதலை உண்ட பாலகனை வெளியில் கொண்டு வர. நம்ம நாவுக்கரசர் ஐயாவும் நாகம் தீண்டிய திருநாவுக்கரசர் அவருடைய, அதாவது அப்பூதி அடிகளுடைய மகனை உயிர் தலைப்பார். இப்படி அவங்கெல்லாம் அற்புதங்கள் செய்துட்டே இருப்பார். ஆனால் மாணிக்கவாசருக்கு என்ன அற்புதம் அப்படின்னா, இறைவனே எல்லாத்துக்கும் இறங்கி வருவார். குதிரை ஓட்டியாக வருவார், குதிரை வீரனாக வருகிறார், இறைவனே வருகிறார். என்ன அவருக்கு சிறப்பு அப்படின்னா, குதிரை வாங்க செல்வதற்குத்தான் செல்கிறார் மாணிக்கவாசகர் இல்லையா? தொண்டியை நோக்கி குதிரை வாங்க செல்கிற வழியிலே தான் ஒரு அடவி என்று சொல்லக்கூடிய வனத்தின் உள்ளே கேட்கின்ற மகா மந்திரமான நமச்சிவா என்ற மந்திரத்தை கேட்டு தன்னை அறியாமல் ஓடி போய் பார்க்கிற பொழுது அங்கே இருக்கின்ற குருந்த மரத்தின் அடியிலே இறைவன் அமர்ந்திருக்கிறார். இறைவன் என்று இவருக்கு தெரியாது. வேதிய ரூபத்திலே அமர்ந்து கொண்டு நான் முன்னதே சொன்ன போல் வேதிய ரூபத்தில் தான் வருவாருன்னா அப்படி தாங்க வருவார். ஏன்னா அவர் சில நியமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டால் இப்போ என்ன வேஷம் போடுறோமோ அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ யாருமே என்ன தரித்து கொண்டு வருகிறோமோ அதை நோக்கி தான் பார்ப்போம். இப்போ ஆண்களே எவ்வளோ பேர் பெண் வேடம் போட்டு வர்றாங்க. அதுபோல் வேதிய ரூபத்தில் தான் வருவார்னா அவர் தான் வேதத்தின் பொருளாக இருக்கிறனால அவர் வேதிய ரூபத்தில் வர்றாரு. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அவர் ஜாதி மத பேதமற்றவருங்கிறது தான் உண்மை. ஏற்றத்தாழ்வு இல்லாதவர் என்பது தான் உண்மை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம திருநாளை போவார்க்கெல்லாம் இறைவன் எப்படி அருள் பாலித்தாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதே சமயம் என்னென்னா இவர் போய் பார்க்குறாரு, குருந்த மரத்தின் அடியிலே வந்து குழந்தைகளாக இருந்து பாடம் கற்பித்து கொண்டு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு அவருடைய திருவடியில் போய் விழுகிறார். அது வந்து ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்த பெருமான்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ ஈர்த்து ஆட்கொள்கிறாரு நம்மளை. சிலவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே அவங்கள பிடிக்கும், நம்மளை அறியாமலே அவங்கள பார்த்தா வணங்குவோம், அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அப்போ சாதாரண மனிதருக்கு மனிதே நமக்கு அப்படி தோணுகிற பொழுது, ஏதோ ஒரு ஈர்ப்பின் காரணமாக உலகத்தை கட்டி காக்கின்ற இறைவனை பார்க்கிற பொழுது மாணிக்கவாசருக்கு ஈர்ப்பு வந்தது வியப்பு கிடையாது இல்லையா? தன்னை அறியாமல் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து சைவ குடும்பத்தில் பிறந்து சொக்கநாத பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர். அதனால் அவரை பார்த்த உடனே ஓடுகிறார், அவருடைய தீட்சை வாங்குகிறார். தொட்டு அவருக்கு வந்து தீட்சை கொடுத்த இறைவன் அப்புறம் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து சிவகணங்கள் தான் அங்கே வந்து பாடம் போட்டப்படுகிற குழந்தைகளாக இருக்கிறது என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த குழந்தைகளையும் அழைத்து கொண்டு செல்கிறார். அப்போ மாணிக்கவாசகர் கண்ணீர் சொல்கிற என்னை மட்டும் விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, உன்னுடைய கடமைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற திருச்சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதுதான் நான் முன்னதே சொன்னது போல் இங்கே வந்து என்னென்னா திருப்பெருந்துறையில் இருந்து திருப்பெருந்துறை என்ற மடத்தினை அமைத்து கொண்டு தில்லையில் தான் வந்து இருக்கிறாரு. அப்போ தான் பல பதிகங்களை நமக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு பதிகம் தான் திருப்பெருந்துறையில் அருளியது தான் இந்த சென்னிப்பத்து என்ற பதிகம். சென்னிப்பத்து என்றால் இந்த சென்னி என்றால் தலையை குறிக்கும். 10 ஒரு பதிகத்துக்கும் அருள் 10, வாழா 10, உயிருண்ணி 10ன்னு அப்படி கொடுத்துருப்பாரு அந்த 51 பதிகங்கள்லையும். அந்த 10ங்கிறது பாடல்களை குறிக்கும். தலைப்பை சொல்லி அதை நம்ம சொல்கிறோம். சென்னிப்பத்து என்பது தலையை குறிக்கிறது. தலையானது எப்போது நமக்கு சிறப்புறும்? என்ன சொல்லுவாங்க, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இல்லையா? முதன்மை வந்து முகம்தான். யாரையுமே பார்த்தோன்னே நம்ம முகத்தை தான் பார்க்குறோம். அம்பாளை பார்க்குறப்ப தான் முகத்தை பார்க்கணும். ஐயனை பார்க்குற போது எந்த ரூபம் வந்தாலும் திருப்பாதத்தை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக நடராஜ பெருமானுக்கு தூக்கிய திருவடி தான் நம்ம பார்க்கணும். அதான் அருளக்கூடியது, அருட்சக்தி இடது பாகம் இல்லையா? இடது பாகம் அம்பாள் இருப்பாள். அம்பாள் வந்து அருட்சக்தியாக விளங்குகிறாள். அதான் திருவடி, தூக்கிய திருவடியிலே அம்பாள் ஆட்சி செய்கிறாள். அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியிலே தூக்கிய திருவடியை நாம் வந்து வணங்குவது சிறப்பு. அப்போ தான் அருளிப்பாடு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது நம்ம வந்து இறைவனை நோக்கி செல்லுகின்ற இந்த நேரத்தில் நம்மளுடைய சென்னி என்று சொல்லக்கூடிய தலை எப்போது சிறப்புறும் என்று சொன்னால், பெண்களாக இருந்தால் நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தால் அழகாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் தலைப்பாகை அப்படின்ற கிரீடம், மகுடம், மன்னர்கள்னால் அப்படி இருப்பாங்க. ஒருத்தரும் ஒன்று வச்சு தன்னுடைய தலையை வந்து சிறப்புற செய்கிறோம் இல்லையா? ஆனால் எப்போ நம்ம சிறப்பாக ஆகும் இந்த உடம்பில் அங்கம் மன்னிக்கணும். திரு அங்கமாலையிலே நாவுக்கரசர் எப்படி சொல்கிறாரு, தலையே நீ வணங்காய் அப்படிங்கிறாரு. ஒரு உறுப்பும் அந்த அங்கம் ஒன்றொன்றும் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்டது, உலகத்தில் நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு வினைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நமக்கு வந்து என்னென்னா இந்த உடம்பை வச்சு தான் இறைவனை நோக்கி செல்வதற்கான வழிவகையும் செய்துக்கணும். இரண்டுமே ஒன்று தான். தேர்ந்தெடுப்பது இந்த ஆன்மா தான். எதை செய்தால் நல்லது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். நம்ம செய்கின்ற வினையானது தான் நம்மளை வந்து இப்படி உறுத்துகிறது. ஊழ்வினை வந்து உறுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தில் இந்த வரிகள் வரும், ஊழ்வினை வந்து உறுத்தும் அப்படின்னு. அந்த மாதிரி உறுத்துகிற போது தான் நமக்கு வந்து இந்த சிந்தை தடுமாறி நம்ம ஏதாவது தவறுகள் செய்கிறோம். அப்புறம் வினை திரும்பவும் வருது, அப்புறம் அடுத்த பிறவி வருது. அதனால் சிந்தையை தடுமாறாமல் வச்சுக்கணும். நம்ம சிந்தை வந்து சரியாக இருக்கணும், இறையருள் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நமக்கு வந்து சரியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் நம்ம உலக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஒரு நிமிடம் நினைத்தாலும் இறைவனுக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இறைவன் எதிர்பார்க்குறாரு. ஆக நமக்கு வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த சிரசு என்று சொல்லக்கூடிய தலை என்று சொல்லக்கூடிய சென்னியானது எப்போது சிறப்புறும் என்று சொன்னால் இந்த பதிகத்தை படித்தாக்க இதனுடைய பொருளை நம்ம பார்த்தோம்னா இந்த சிறப்பினை வைத்து நம்முடைய தலையானது எப்படி சிறப்புறுகிறது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கிற போது திருப்பெருந்துறையில் அருளிய சென்னிப்பத்து என்ற அந்த பதிகத்தின் சொல்லையும் பொருளையும் காணலாம். தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியவனா முதல் ஆய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியவனா மலர் சோதியான் தூய மாமலர் சேவடிகன் நம் சென்னி மன்னி சுடருமே. தேவதேவன் என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் இல்லையா? எல்லா தேவர்களுக்கும் யார் யார் நவகிரகங்கள் சொல்கிறோம், யாராக இருந்தாலும் இங்கே தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் அப்படின்லாம் எத்தனை லோகங்களில் இருக்கின்ற எல்லா ரிஷிகள் முனி புங்கவர்கள் என்னென்னவோ சொல்கிறோம் இல்லையா? நவகிரகங்களில் இருக்கின்ற என்ன சொல்கிறது, இந்த திருவண்ணாமலை போனால் 8 திக்குலையும் நவகிரக இந்திரலிங்கம், நிருத்தலிங்கம், வாயுலிங்கம் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எதுவாக இருந்தாலும் ஐம்பூதமாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற தேவர்கள் என்பதை அவர் வந்து மகாதேவன் என்றனால தேவர்களே முதல்ல சொல்கிறாரு. அதே சமயம் வந்து நம்ம சிவபுராணத்தில் புல்லாகி பூடாகின்னு சொல்கிறப்போ வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய்ங்கிறார். தேவருக்கு அடுத்த நிலை மகாதேவன் தான், அதுக்கு மேலே யாரும் கிடையாது.
மகாதேவன் தான். சேர்ந்தறியா திருக்கரத்தான். இறைவன் யாரையுமே வணங்கினது கிடையாது. வற்றா இருப்பு. அவருடைய அருளிப்பாடானது வற்றே வெற்றது. கருணை உள்ளம் கொண்டவர். அந்த சிறப்பிலே வந்து தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் மெய்ச்சேவகன் அப்படின்னா 2 பொருள்பட சொல்லலாம். நாம் இதை மெய்ச்சேவகன் என்று சொன்னால் நம்மளுடைய மெய்யானது, மெய் என்று சொல்லக்கூடிய உடலானது உயிருடன் இருந்து இறைவனை நோக்கி செல்வதற்கு நமக்கு சேவகனாக அருளிபாலிப்பவர். சேவகன் என்றால் வேலைக்காரன் அப்படின்னு ரொம்ப சாதாரண ஒரு தமிழில் சொல்லணும்னா வேலைக்காரர் அப்படின்னா, தூய தமிழில் மன்னர் காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கள்ல, மகாராஜா, மகாராணி, மந்திரி, சேவகன் அப்படிம்பாங்க. இவர் எதற்காக சேவகன் என்று சொல்லப்படுவது? மெய் சேவகன் என்று சொல்வது நம்ம உடலாகிய மெய்க்கு சேவனாக இருந்து காக்கக்கூடியவர். மேலும் மெய் சேவகன் என்கிற பொழுது உண்மையான சேவகன் யாருன்னா சிவபெருமான் தான். எந்த விதத்திலுமே அவர் வந்து எந்த விதமான தீமைகள் நமக்கு வருவதற்கு உடன்பட மாட்டார். நன்மை மட்டுமே செய்தறியக்கூடியவன், கருணை உள்ளம் கொண்டவன். அதனால் மெய்ச்சேவகன் என்று சொல்லி தென் பெருந்துறை நாயகன், திருப்பெருந்துரா தென் பெருந்துறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பெருந்துறை நாயகனாக விளங்கக்கூடியவன். மூவராலும் அறியவனா முதல் ஆய ஆனந்த மூர்த்தியான். மூவராலும்ன்றா பிரம்மா, திருமால், ருத்ரன் வந்து சிவனோட அம்சம் என்றால் கூட மும்மூர்த்திகள் என்ற வரிசை நம்ம சொல்லுகிற போது அப்படியுமே கூட பார்த்திங்கன்னா அது ஒரு படிநிலையில் தான் ருத்ரரெல்லாம் அப்படி வருவாங்க. அந்த படிநிலையில் தான் இறைவனுடைய ஆட்சியானது அங்கே இறங்கும். அதனால் அந்த மூவராலும் அறிய முடியாதவர். இன்னும் கூட நிறைய பதிகங்களில் நம்ம தேவாரங்களில் இருவராலும் அறிய முடியாதவர் சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாமலையாக இருந்து ஜோதி பிழம்பாக இருந்து பிரம்மதேவனுக்கும் திருமாலுக்கும் காட்சி கொடுப்பது வந்து அடிமுடி காண முடியாதபடி இருக்கிறதுனால அவர் வந்து இருவருக்கும் விட முதன்மையாக விளங்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறார். அந்த வகையில் மூவராலும் அறிய ஒணாத முதல் ஆய ஆனந்த மூர்த்தியான், முதலாக விளங்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த மூர்த்தியாக விளங்கக்கூடியவன். யாவராயினும் அன்பரன்றி அறியவனா மலர்ச்சோதியான். அன்பே சிவம் என்று சொல்லுகிற அளவிலே எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவன் ஆட்சி செய்கிறார். அப்படிப்பட்ட இடத்தில் தான் அவன் இறங்கி வருவார். அடியவருக்கு அடியவன் நம்ம வந்து எளிமையாக சொல்லிட்டாலும் கூட யாருக்காக இறங்கி வருவார் என்றால் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இறங்கி வருவார். அப்படிப்பட்ட சிவபெருமானை என்ன சொல்கிறாங்க? அரியவனா மலர் ஜோதியாக விளங்குகிறார். மலர் ஜோதி அப்படின்றப்போ அண்ணாமலையார் தான் நமக்கு ஜோதி பழம்பாக திருவண்ணாமலையிலே நெருப்பு தலமாக விளங்குகிற இடத்துல இறைவன் ஜோதி பழம்பாக விளங்குகிறார். ஜோதி என்று சொன்னாலே அதனால தான் நமக்கு தீபாராதனைங்கிறது வந்து இறைவன் ஆட்சி செய்கின்ற இடம். நமக்கு வந்து விளக்கு ஏற்றுகிற இடத்திலும் சரி, நம்ம தீபங்கள் காட்டுகிற இடத்திலும் சரி, இல்லங்களிலும் சரி, பெரிய பெரிய திருத்தலங்களும் சரி, கங்கா ஆரத்தி என்று தினந்தோறும் கங்கா அம்மா காட்டுறாங்க பாருங்கள் காசியில். அங்கே எல்லா இடத்துலையும் தீப ஜோதியாக விளங்குவது நம்ம படிக்கிற போது தீபம் ஏற்றுற போதுன்னா ஜீப ஜோதியே வருக என்று ஒளிர்வள விளக்கே என்ற பதிகங்கள்லாம் படித்தாலும் கூட படிக்காவிட்டாலும் அங்கே ஜோதி விளக்காக விளங்கக்கூடியவன் இறைவன் மட்டுமே. இறைவன் தான் ஜோதியாக விளங்கக்கூடியவன். அதனால் தூய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி சுடருமே. அவருடைய திருவடியில் கொண்டு போய் நம்மளுடைய தலையை என்றைக்கு வைத்து அவரை வணங்குகிறோமோ அப்பொழுது தான் நமக்கு வந்து சிறப்பு கிடைக்கும். நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுனால, நம்ம வந்து தலைப்பாகை கட்டுறதுனால, மகுடம் வைத்துக்கொள்கிறதுனால, கிரீடம் வச்சுக்கிறதுனால, மலராலே அலங்கரித்துக்கொள்ள ஆண் பெண்ணுக்கு வேறு விதமான அலங்காரங்கள் இருக்குது இல்லையா? அப்போல்லாம் இருக்கிற சிறப்பை விட எப்பொழுது வந்து நம்ம சென்னி என்று சொல்லக்கூடிய தலையானது சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், இறைவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சொல்வதற்கு நாங்கள் சேக்கிலார் சொல்லியிருக்கார் இல்லையா பெரிய புராணத்தில். அதுபோல் மலர் சிலம்படியை வணங்கி நம்முடைய சென்னியானது அவருடைய திருவடியில் வைக்கிற பொழுது தான் சிறப்புறுகிறது என்பதை சென்னி மன்னி சுடருமே என்று சொல்கிறார். மன்னி என்று சொன்னால் மண்ணுக என்பதனுடைய பொருள் தான் மன்னி என்றால் வளருக, தொடர்ந்து நீடித்து இருப்பது அப்படின்னு. அதனால தான் வந்து திருவதிகை வீரட்டனத்தினத்திலே இந்த சூளை நோயானது தாக்கப்பட்டு நாவுக்கரசர் வந்து திலகவதியாரோட அவருடைய அம்மையார் தமக்கையாரோட வந்து பாடுறார் இல்லையா? மருள்நீக்கியார் என்ற பெயரோடு இருந்து தான் கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை பாடுகிறார். அப்போதுதான் அவருக்கு திருநாவுக்கரசு என்ற நாமம் மண்ணுக அப்படிங்கிறார். நீடுழிச்சு இந்த நாமமானது, இந்த பெயரானது உனக்கு இருக்கட்டும்னு இறைவனால் கொடுக்கப்பட்டதும் திருநாவுக்கரசருக்கு. அவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார். அதுபோல் நம்முடைய சென்னி என்று சொல்லக்கூடிய தலையானது எப்பொழுது சிறப்புறும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை வணங்குகிற போது. அட்டமூர்த்தி அழகன் இன் அமுத ஆய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய் சிவலோக நாயகன் தென் பெருந்துறை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகந்தம் வட்ட மாமணி சேவடிகன் நம் சென்னி மன்னி மலருமே என்றால் அட்டமூர்த்தி அழகன் இன் அமுதுடையவன். அழகு என்றால் என்ன சொல்லுவாங்க? பொதுவாக வந்து முருகு என்றால் அழகு என்று பொருள் அப்படிம்பாங்க. முருகனுக்கு வந்து அழகுக்கு வந்து முருகனை தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். முருகன் அழகுன்னா அப்போ முருகனை வந்து சிருஷ்டித்த அவரை உருவாக்கிய சிவபெருமான் எப்படி இருப்பார்? சிவப்பாக இருக்கிறனால தான் அவருக்கு சிவன் என்றே பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். சிவப்பன் மங்களகரமானவன்,
எல்லாவற்றிற்கும் முதன்மையானவன். இதெல்லாம் வந்து பொருள் வைத்து தான் அவருக்கு சிவன் என்ற பெயரே வந்தது. அழகன். நம்ம வந்து படங்கள் எல்லாம் படங்கள்னால் அந்த புகைப்படங்களில் வரைபடங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீல நிறத்தில் காட்டிடுவாங்க. சிவபெருமானாவே அம்பாளை செஞ்சோதியாகவும் பொன்னார் மேனியன் இல்லையா அவர் பேரே. பொன்னார் மேனியன்னா ஜொலிக்கக்கூடியவர். அவருடைய அருகிலே யாரும் கோடி சூரியன் உதித்தார் போன்ற ஒளிமிக்கவர் அப்படின்ற சொல்லலாம் இருக்குது. அப்படிப்பட்டவர் என்ன ஆகிறாருன்னா அட்டமூர்த்தி அழகன். அழகன்ற பொருள், அழகன்ற பொருளுக்கு முருகான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முருகனை பெற்றெடுத்த சிவனே அழகன் தானே. அதனால தான் அவர் அழகன் என்பதை திருத்தமாக சொல்லியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அட்டமூர்த்தி என்று சொன்னால் பஞ்ச பூதங்கள் இருக்கு இல்லையா, இயற்கையாக இறைவனால் படைக்கப்பட்ட நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என்ற 5ஓடு சேர்த்து சூரியன், சந்திரன், நம்மளுடைய ஆன்மா, இது எல்லாமே வந்து எல்லாமே இறைவன் வாசம் செய்கின்ற இடம். ஆன்மா நம்மளோடது தானே. உயிர் என்பது நம்ம தானே. நமக்குள் இருக்கின்ற உயிர் ஆன்மா வந்து இந்த உயிர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்குமே இருக்கிறது ஆன்மா. அதில் வந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆன்மா. அதுதான் வந்து மனிதர்களுக்கு ஆன்மாமா. இப்போ ஒரு விலங்குகளுக்கு உள்ளது வந்து ஆன்மான்னு யாரும் நம்ம குறிப்பிடுறது கிடையாது. அது ஒரு தர்க்கமாகவே போயிட்டுருக்கு. ஆன்மா வந்து சாந்தி அடைந்ததுன்னா ஏன் மனிதர்களுக்கு வந்து ஆன்மா சாந்தி அடைதுன்னு சொல்கிறோம்? உயிரும் ஆன்மாவும் ஒன்றும் இல்லையா, வேறா அப்படின்ற தர்க்கமெல்லாம் இருக்குது. வேறு கிடையாது, ஒன்று தான். உயிரும் ஆன்மாவும் ஒன்று தான். எப்போ அப்படின்னா இயங்குகின்ற பொழுது உயிராகவும், இயக்கம் மாறி இறைவனோடு சேர்ந்து போகிற பொழுது ஆன்மாவாகவும் பெயர் பெறுகிறது. அதுதான் உண்மை. உயிர் வேற ஆன்மா வேறன்னு பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம், ஆன்மா சாந்தி அடைந்துன்னு சொல்கிறோம். ஆன்மா போயிடுச்சுன்னு சொல்கிறது கிடையாது. உடம்புலேருந்து ஆன்மா போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஆன்மா சாந்தி அடைந்து விட்டது அப்படிங்கிறோம். அப்போ இறைவனை நோக்கி சென்று விட்டது. உயிராக இருக்கிற பொழுது நமக்கு இயக்கத்தை தரக்கூடியது. அதனால் உயிர் என்று சொல்லுகிறோம். உய்வதனால் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனோடு உயிர்ந்து போவதால், அவர் திருவடி அடைவதனால் தான் உயிர்ந்து போவதால் உயிர் என்று பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். அதற்கு அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். நம்ம பார்க்குறதுக்கு நிலம், நீர், காற்று, பஞ்ச பூத தலங்கள் கூட நம்ம பார்க்குறோம். அந்த 5 தலங்களோடு 5 தலங்களுக்குரிய பெயரோடு சேர்த்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நம்முடைய ஆன்மாவும் இறைவன் ஆட்சி செய்கிற இடமாக கருதப்படுவதால் அவருக்கு அட்டமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நாவுக்கரசர் கூட இரு நிலனாகி தீயாகி எரியும் காற்றுமே அருள்லையா அட்டமூர்த்தியாகின்னு அவர் கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா திருத்தாண்டகத்தில். அதனால் அட்டமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படிப்பட்டவர் அழகானவர். அமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான். அமிர்தத்தை வந்து நமக்கு அளித்து விட்டு நஞ்சுண்டனாக விளங்குகின்றார். அதிலே வந்து உருவத்தில் மட்டும் அழகு இல்லைங்க, செயல்பாட்டிலையும் அவர் அழகு தான். நஞ்சை யார் உண்டிருப்பா? நம்ம எடுத்துப்போமா, இது நஞ்சு என்று தெரிந்து கூட உயிர்கள் உய்யும் பொருட்டு நஞ்சினை உண்டு நஞ்சுண்டன் திருநீலகண்டர் என்று பெயர் வருகிறார். தியாகம் செய்தனால் தியாகேசர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. உயிர்களுக்காகவே கருணையாக வந்து இறங்கி வரக்கூடியவர். தென் பெருந்துறை சேவகன். தென் பெருந்துறை சேவகன் என்றால் மீண்டும் வந்து திருப்பெருந்துறையிலிருந்து நமக்கு சேவகம் செய்யக்கூடியவர் என்பதை குறிப்பிடுகிறார். மட்டுவார் குழலி மங்கையாலை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் மாதொரு பாகன் என்ற பெயரிலே விளங்குகின்றார் இல்லையா அர்த்தநாரீஸ்வரராக. அதையும் குறிப்பிட்டு பட்ட மாமலர் சேவடிகன் தம் சென்னி மன்னி மலருமே. அவருடைய திருவடியில் வந்து நம்மளுடைய சென்னியாகிய தலையை வைக்கிற போது மீண்டும் நம் சிறப்புறுகிறோம் என்பதை சொல்லி அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இறைவனை பற்றி நங்கையீர் என்னை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூர் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கையார் கையில் வளை கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்குமா மலர் சேவடி நம் சென்னி மன்னி பொழியுமே. நங்கையர் என்றால் பெண்களை நோக்கி அழைக்கின்றார். ஏன்னா நமக்கு வந்து நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே உத்தரகோசை மங்கை பதிகத்தில் தான் அதிகமாக வந்து பெண்கள் வந்து இறைவனை அடைவதற்கு குறுக்கீடாக இருக்கிறார்கள் தான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்பார் மாணிக்கவாசகர். ஆனால் அவருடைய பதிகத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னு ஊசல் வந்து திருச்சுண்ணம் அடித்தல் அந்த மாதிரி நிறைய பதிகங்களை வந்து பெண்களுக்கு முன்னுரிமை, பூவல்லி கொய்யம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய வேலைகளை வைத்து அந்த பதிகங்களை கொடுத்திருப்பார். இன்னும் சொன்னப்போனால் தன்னை பெண்ணாகவே பாவித்து கொண்டு திருவெம்பாவை பாடியிருக்கிறார். அதெல்லாம் வந்து திருவெம்பாவைக்கு அப்புறம் இறைவனுடைய ஆணையின் கிணங்க திருக்கோவையார் பாடியிருக்கிறார். திருக்கோவையாரில் பெண்ணினுடைய உணர்வுகளை பற்றிலாம் சொல்லியிருப்பார். ஆக அந்த வகையில் பார்க்குற போது நங்கையீர் என்று பெண்களை அழைத்து என்னை நோக்குவின், என்னை பார்க்கிற பொழுது நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன், தங்கள் இறைவனாக விளங்கக்கூடிய ஆட்சி செய்கின்ற திருப்பெருந்துறையில் விளங்குகின்ற இறைவன் நாதன் பணி கொண்டவன், நமக்கு பணி செய்யக்கூடியவன். தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துறையில் மேவ சேவகன். அங்கே இருந்து நமக்கு நமக்கு என்ன சொல்லுவாங்க, திருப்பெருந்துறை ஒரு செழிப்பமான ஒரு நகரம் அப்படின்னு நகரம் சொல்ல முடியாது, இன்றை வரைக்குமே அது ஒரு கிராமமாக தான் இருக்குது.
அந்த திருத்தலம் வந்து இப்போ போனாலும் கூட நமக்கு வந்து ஒரு கிராமப்புறமாக தான் தோணும். ஒரே ஒரு பஸ் மட்டும் போகும், அது நேரத்துக்கு தான் போகும். ஆனால் என்ன ஒரு வசதினா, பேருந்து இறங்குற இடத்துலையே திருக்கோபுரம் நமக்கு தெரியும், கோவில் தெரியும். அங்குள்ள மக்கள்லாம் மிகவும் வெள்ளந்தியான மக்கள், கிராமப்புறத்துக்குள்ளே நடைமுறையாக வாழக்கூடியவர்கள். அங்கேயே இருக்கிறனால அவங்களுக்கு அந்த திருப்பெருந்துறையுடைய சிறப்பு தெரியாது. ஆவுடையார் கோயில்னு பெரும்போக்காக சொல்லிட்டு போவாங்களே தவிர, திருப்பெருந்துறை எப்போ பார்ப்போம், எங்கே போவோம் அப்படின்லாம் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு காலத்தில் நான் செய்தனால அந்த கோவிலுக்கு அருகிலே நான் வந்து பிறக்கிற மாதிரி இருந்து அடிக்கடி அதை போகிறதுக்கு மாதிரி சூழ்நிலையும் கிடச்சிருக்கு. சமீபத்தில் போக முடியலை, எப்போ போவோன்ற ஏக்கம் எனக்கும் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. காலை நேரத்தில் அது ஒரு கோவில், மணி அடிக்குது, சிவன் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர அதனுடைய சிறப்பு யாருக்கும் அங்கே தெரியாது. எப்போதுமே அப்படி தான், நம்மகிட்ட ஒரு பொருள் இருந்தால் அதோடைய பெருமை நமக்கு தெரியாது இல்லையா? அந்த வகையில் அங்கே ஊர் மக்களும் அப்படி தான் இருப்பாங்க. சேவகன் என்று ஏன் ஒரு பத்தியிலையும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். என்னென்னா, மங்கையர் கையில் வளையல் கொண்டு அப்படிங்கிறத தெங்கு சோலைகள். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, செழிப்பமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். நமக்கு திருவாரூருடைய சிறப்பை வந்து சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். அதுபோல் இங்கே நம்ம நிறைய தலங்கள், இப்போ நம்ம திருவான்மியூரை கூட பாருங்கள், திருவான்மியூர் பதிகத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம அடிக்கடி கூட அதை பார்த்துருக்கோம். மாதவிப்பூ அதிகம் இல்லை இடம் அப்படின்னு சொல்லிட்டு, மாதவிப்பூக்கள் அதிகம் பூத்திருந்த இடம் அப்படின்னு இந்த திருவான்மியூரை சொல்லியிருக்காங்க பதிகத்தில். இப்போ மாதவின் பேர் கூட வைக்கிறது இல்லை யாரும் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் அநாகரிகம் அப்படின்றாங்க. ஒன்னொன்றுக்கும் பொருள் இருக்குங்க, எல்லாற்றுமே இறைவன் ஆட்சி செய்கிறான். பேராயிரம் கொண்ட பெம்மான் என்று சொல்லக்கூடிய அளவிலே இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடிய அம்பாளுடைய சகசரநாமம் பாடுறோம் பாருங்கள், லலிதா சகசரநாமம். அதில் வந்து இப்போ வைக்கிற பேரெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு தமிழ் பேர் இல்லாட்டியும் வந்து சமஸ்கிருதத்தை தான் இருக்குனாலும் அது நல்லா நமக்கு புரியும். இப்போ உள்ள பெயர்கள்லாம் அப்படி கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மாதவி பூக்கள் அதிகம் இருந்த, மாதவி தோட்டமாக இருந்த இடம் அப்படின்னு திருவான்மியூரை குறிப்பிடுறாங்க. அதுபோல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோடய அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க, திருப்பெருந்துறையில் வந்து அங்கே செய்கிற அன்னதானத்தில் வருகின்ற தண்ணி இருக்குது பார்த்திங்க, கஞ்சி வடிப்பாங்களே, சோறு வடிப்பாங்களே, அந்த தண்ணியில் வந்து கழனி வந்து விவசாயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயல் வந்து அதிகப்படியாக அந்த கழனி நீரிலேயே, வடிக்கின்ற அரிசி கழுவுற நீர்லேயே வந்து வயல்வெளி வந்து விளைவிக்கப்படுகிற அளவிற்கு அங்கே வந்து அன்னதானம் நடக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு தலமாக இருந்திருக்கிறது மன்னர் காலத்திலே. ஒரு பகுதியில் பார்க்குறப்போ அது சோழர்களை சார்ந்ததாகவும், ஒரு பகுதியில் வரலாற்று குறிப்புகளை பார்க்குற போது பாண்டியரை சார்ந்ததாகவும் தெரிகிறது. ஏன்னா அவர் வந்து குதிரை வாங்க போகிறது அங்கே தாங்கிறதுனால சில இடத்துல தொண்டி என்றும், சில இடத்தில் வேதாரண்யம் என்றும் திருமறைக்காடு என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் எல்லாமே கடற்கரை ஓரம் என்பதனால் நமக்கு வந்து வரலாற்று புவி சார்ந்த இடங்களை பார்க்குற போது தான் வேற்றுமையாக இருக்குமே தவிர, எல்லாமே மன்னர் ஆட்சி கீழ் இருந்திருக்கிறதுனால் சிறப்புற இருந்திருக்கிறது. அதுவும் பாண்டிய மன்னர்கள் மூவேந்தர்கள் ஒருவராக விளங்கியதால் அங்கே அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பாக போற்றப்படுகிறான். இன்னும் சொல்லப்போனால் மாணிக்கவாசர் வந்து எப்போ வந்து அவர் வந்து அந்த முதன் மந்திரியாக ஆவதற்கு முன்னதாகவே சிறந்த ஒரு சிவபக்தராக இருக்கிறாருன்னா, அரிமர்த்தன பாண்டியனுக்கு முன்னதாக வரகுண பாண்டியன் காலத்தில் அவர் இருந்திருக்கிறார் மாணிக்கவாசகர். அவருடைய சிறப்பை பார்த்து தான் அவர் வந்து எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்கிறார் என்று அரிமர்த்தன பாண்டியன் முதன் மந்திரியாக அமர்த்துகிறார். அதன் பிறகு தான் பொற்காசுகளை கொடுத்து இங்கே வர்றார் கோவிலுக்கு வந்து. கோவில் இருக்கிற இடத்திற்கு வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு கோவிலை கட்டுகிறார் என்ற வரலாறு நமக்கு தெரிகிறது. ஆக இங்கே என்ன சொல்கிறேன்னா, தெங்கு சோலைகள் திருப்பெருந்துறை என்றால் சோலைகள் நிறைந்த இடம், தென்னை மரங்கள்லாம் சூழ்ந்த ஒரு இடமாக திருப்பெருந்துறை இருந்திருக்கிறது. சேவகன் நாயகன் என்று சொல்லியிருக்கிறார். சேவகன் என்றும் அவரே நாயகன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அடியவருக்கு அடியவர் இல்லையா? இறைவன் தான் முதன்மையானவன், அவனே இறங்கி வரக்கூடியவன். இறங்கி வருவான், இறங்கியும் வருவான் இல்லையா? நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தான் நமக்கு தோணும். இறைவன் வந்து யார் அவரை முன்னின்று அவர் தான் முதன்மை என்று நினைக்கிறவர்களுக்கு மனம் இறங்கக்கூடியவன், திருவுளம் கொள்ளக்கூடியவன் இறைவன். எல்லாம் நான் நிறைய தடவை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதே தான் நான் சொல்லிட்டு காலம் பூரா சொல்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட கடவுள் என்று சொன்னாலே உள்ளத்தை கடாவி செல்லக்கூடிய அமர்ந்த உள்ளத்தை கடாவி உள்ளே இருப்பதனால தான் கடவுள் என்ற பெயர் என்று சொல்லுவார்கள். தெய்வம் என்று சொல்கிற போது நமக்கு இஷ்ட தெய்வம், குல தெய்வம், காவல் தெய்வம், எல்லை தெய்வம்னு அதுதான் சிறு தெய்வங்கள்லாம் தெய்வம் வழிபாட்டில் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து தனிப்பட்டது. அவர் குலத்திற்கேற்ற குலத்தில் மாண்ட ஒருத்தர் நமக்கு முன்னதாக இருந்து குலதெய்வம் இருப்பார். ஆனால் எல்லோருக்குமாகவே முதன்மையாக இருந்து எல்லா குலதெய்வமாக இருக்கட்டும், என்ன உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் மாண்டவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் முதன்மையாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டுமே. அவன் தான் பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடியவன். அந்த வகையில் அவனே வந்து சேவகனாக நமக்கு வருகிறான். சேவகன் என்றால் குதிரை வீரனாக, குதிரை வாங்க வந்தவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானே குதிரை சேவகனாக வரும்படியான ஒரு அடியாராக இருக்கிறார் மாணிக்கவாசகர் இல்லையா? அவரே இறங்கி வந்து வேலை செய்கிறார். அவருக்காக தானே இறங்கி போகிறாரு. குதிரை வீரனா யாருங்க வருவா?
குதிரையை ஓட்டுகிறவர் ஒருத்தர், அதை வந்து பராமரிக்கிற ஒருத்தர் நம்மளே பாகுபாடாக தான் வச்சுருக்குறோம். அரண்மனைகள்லாம் அந்த காலத்தில் குதிரை இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது கொட்டடின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் குதிரை வீரனாகவே யாருக்காக வர்றாரு? மாணிக்கவாசகர் தான் வர்றாரு. மண் சுமக்கிறது யாருக்காக? அதெல்லாம் சேவகர்கள் வேலை தானே. அதெல்லாம் செய்யக்கூடிய இறைவனாக இருந்ததுனால தான் அவர் வந்து சேவகன் என்று குறிப்பிடுகிறார். மங்கையர் கையில் வளையல் கொண்டு அப்படின்னா, மங்கையர் கையில் வளையல் கொண்டு அப்படிங்கிறப்போ நமக்கு திருவிளையாடற் புராணத்தில் தாருகாவனத்து முனிவர்கள் எல்லோருடைய மனைவிமார்கள் வந்து இறைவனுடைய அழகினை பார்த்து மயங்குகிறார்கள். அப்போது பிச்சாடனராக வருகிறார். அவர் இப்போ அழகினை பார்த்து மயங்கியதன் காரணமாக அந்த முனிவர்கள் எல்லோரும் இறைவனை வந்து எதிரியாக நினைத்து கொண்டு அவருக்கு வந்து பாம்பினை ஏவி விடுகிறார்கள். அதுதான் அவர் நாகம் அணிந்திருக்கிறார். அதை எடுத்து அணிந்து கொள்ளுகிறார், நாகாபரணம் அணிந்து கொள்ளுகிறார். அதே போல் புலியை ஏவி விடுகிறார்கள். அதனுடைய தோலை தான் ஆடையாக கட்டியிருக்கின்றார். அதுபோல் யானையை அனுப்புகிற போது அது தோளினை உரித்து சட்டையாக போட்டுக்கொள்கிறார். இது எல்லாமே தாருகாவனத்து முனிவர்கள் செய்கிற வேலையில் தான் இறைவன் அந்த ஆபரணங்களாம் தரித்திருக்கிறார். அந்த பொழுது அந்த பெண்கள் எல்லோருமே வந்து பின்னோக்கி பிச்சாடனார் என்ற வகையில் இறைவன் ஆட்சி அருள் பாலிக்கிற போது அந்த ரிஷியோட பெண்கள்லாம் பின்னாடியே போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எப்போ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னாக்கா திருவிளையாடல் புராணத்துக்கு வந்துடும். நம்ம அங்கே வந்து செட்டியாக வளையல் விற்கின்ற செட்டியாக வருவார் சிவபெருமான். அப்படி செட்டியார் வந்து ஒரு வகையை வாணிய செட்டி, வளையல் செட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் அது பல வகை இருக்குது. அது இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த காலகட்டத்தில் பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்கள், வேதியாராக தான் வர்றாரு. ஏன்னு கேட்குறாங்களே, செட்டியாராக வந்திருக்கிறார் பாருங்கள். அவர் வளையல் விற்கனா வேதியார் கோலத்தில் வர்றாரு. ஒரு செட்டியார் எப்படி வருவாரோ அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இறைவன் யாருக்கு எங்கே எப்படி தேவைப்படுகிறதோ அப்படி தான் வருவார். இப்போ பாருங்கள், மாசி மகம் வருது பாருங்கள், வரப்போகுது பாருங்கள் மாசி மகம். அதில் எப்படி வர்றாரு? திருவண்ணாமலையிலே வல்லாளகண்ட அரசன் மகாராஜாவுக்கு குழந்தையிலே என்று வருந்துகிறான். அவனுக்கு மகனாக வந்து திதி கொடுக்குறார். அப்போ வேதியர் ரூபத்தில் வர்றாரு? அப்படி கிடையாது இல்லையா? மண் சுமக்கிறப்ப வேதியராக வர்றாரு. யாருக்கு எப்படி காட்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் வரக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வளையல் செட்டியாக வந்து அந்த பெண்களை தொட்டு வளையல் போட்டு விடுகிற நேரத்தில் அவங்க விமோசனம் அடைகிறாங்க. அதனால் பெண்கள் மங்கையர் கையில் வளையல் கொண்டு அப்படிங்கிறார் பாருங்க மாணிக்கவாசகர். பெண்களை தொட்டு வளையலை பூட்டுகிற போது அந்த காலத்துல எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியும், தெருவில் தான் வளையல் விற்று கொண்டு வருவார்கள். அவங்கள்ட்ட வந்து கையை கொடுத்து தான் நம்ம வளையல்லாம் போடுவோம். பெண் வளையல் அப்படின்னு சொல்லியே கல்யாணக்கார வீட்டில் கொண்டு வந்து வளையல் பூட்டி விடுவாங்க இல்லையா? வளகாப்பு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா யாருமே வளையல் போடுறது கிடையாது. பெண்கள் யாருமே வளையல் போடுறதே கிடையாது. இப்போ அது வந்து அநாகரிகம் அப்படின்ற அளவில் அதை முடிச்சுக்கிட்டாங்க. ஒன்னொரு ஆபரணங்களும் நமக்கு வந்து ஆன்மீகத்தை சொல்லுங்கள். ஒரு ஆபரணமும் மெட்டியிலிருந்து மூக்குத்திலிருந்து ஒட்டியானம் பெண்கள் அணிகிற அத்தனை ஆபரணத்திற்கும் காரணம் இருக்கிறது. ஏன் அணிய வேண்டும் என்று. வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக அணிய முடியாமல் போகலாம். ஆனால் பாருங்கள், நமக்கு பெரிய கோடீஸ்வரர்கள் நம்ம வந்து திரைப்படத்துலேயும் சரி, நம்ம சாதாரண அன்றைய செய்திகளையும் சரி, இந்த இவ்வளோ கிலோ நகை போட்டாங்கன்னு சொல்லி அப்போ மட்டும் அந்த உலக காட்டுவதற்காக ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாங்களே தவிர, சாதாரணமாக அடுத்த நிமிடமே பார்த்தாக்கா ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வளையலை கலட்டி ஏறி மெட்டி ஏறி, இன்னும் சொல்லப்போனால் மாங்கல்யத்தை கழட்டிட்டு தான் நிறைய பேர் தெரியுறாங்க இல்லையா? எல்லாமே வந்து நமக்கு வந்து யாரும் வந்து அர்த்தம் இல்லாமல் சொல்லி வைக்கல. அதை நம்ம வந்து அதை வந்து பின்தங்கி போய்கிட்டு இருக்கிறோம். அது வந்து பண்பாட்டு சிதைவாக இருக்கிறது. இது போன்ற புராணங்கள் படிக்கிற பொழுது நமக்கு தெரியும் இறைவனே வந்து நமக்கு வளையல் செட்டியாக வந்திருக்கிறார் என்பது. அதைத்தான் இங்கே வந்து மங்கையர் கையிலே வளையல் கொண்டு எம் உயிரும் கொண்டு, அப்படி அருள்பாலித்த கையிலே தான் எனக்கு அருள்பாலிக்கின்றார் உயிர் வாழும் பொருட்டாக. வளையல் பெண்களுக்கு வளையல் கொடுத்த அந்த திருக்கரத்திலே தான் எனக்கு அபயகரமும் நீட்டுகிறார் என்பதைத்தான் சொல்லி, எம் பணி கொள்ளான் பொங்கு மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி போல. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இறைவனுடைய திருவடியிலே நம்மளுடைய சிரசினை, அதாவது தலையினை வைக்கிற பொழுது நமக்கு சிறப்பு பெறுகிறது. பத்தர் சூடி பராபரன், பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சில சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எமை ஆளுங்கொண்டு எம் பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடிகன் நம் சென்னி மன்னி மலருமே. பத்தர் சூழ என்றால் பத்தருக்கு அருட்செய்து பயின்றவன் இல்லையா? இறைவன் வந்து அவருடைய வேலையே வந்து பக்தர்களுக்கு அருள் செய்வது தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்டவன் அந்த பக்தர்கள்லாம் சுடைசூழ வருகின்ற பராபரன் என்று சொல்லக்கூடிய பரமனாக விளங்கக்கூடிய ஈஸ்வரன். பாரில் வந்து பார்ப்பான் என இந்த உலகத்தில் வந்து பார்க்கக்கூடியவன் சித்தர் சூழ சிவபிரான். சித்தராக வந்து இறைவன் காட்சி தருகிறார். அது வந்து நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் சித்தராக வருகிறார் இல்லையா? வள்ளச்சித்தராக வருகிறார். அந்த சித்தராக வந்து கொண்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் அமர்ந்து கொண்டு சித்தி வேலைகளாம் செய்கிற பொழுது எப்பொழுதுமே என்ன, மன்னரைக்கு மீறி எதுவும் நடக்கக்கூடாது என்ற இயல்பு தான் மன்னர்களுக்கு இருக்கும். அதனால தான் போரெல்லாம் வரக்கூடியது. ஒரு சித்தராக வந்து யாரோ ஒருவர் வந்து சித்தி வேலையில் செய்து கொண்டிருக்காங்க என்ற செய்தியானது மன்னனுக்கு செல்ல
மன்னனானவன் வந்து பார்க்குறான், அவனை அழைத்து கொண்டு வார்கள் என்று ஆணையிடுகிறான். அவர் வரமாட்டேங்கிறாரு. சித்தர் ஒருத்தர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறாருன்னு சொல்கிறப்ப அவர் வரமாட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, மன்னன் வந்து அழைப்பிற்கு இணங்க வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நேரே அவனை போய் பார்க்குறான். இங்கே வந்து சித்து வேலையெல்லாம் செய்கிறீங்களாமே அப்படின்னு வந்து மன்னனுடைய கேள்வி இருக்கிற பொழுது ஆமான்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் பெரிய சித்தரா அப்படின்னா ஆமாம். இங்கே இருக்க சொக்கநாதரை விட பெரியவரா நீங்கள்? ஆமாம் அப்படின்றார். அவரோட பெரியவராக இருந்தால் இங்கே இருக்கின்ற கல் யானையை கரும்பு தின்ன சொல்லுங்க அப்படின்னு மன்னன் சொல்கிறப்போ தான் நமக்கு தெரியும், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடைப்பட்ட இடத்திலே ஒரு முக்குருணி பிள்ளையாருக்கு அருகிலே தான் இந்த யானை இருந்ததாக சொல்லுவார்கள். அங்கே இருக்கிற சிலாரூபமாக இருக்கின்ற யானையிடம் இந்த சித்தரானவர் கரும்பை கொடுக்கின்றார். கரும்பு யானை வந்து வெளியில் வந்து கரும்பை வாங்கி சாப்பிடுது. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர் சித்தர். அற்புதங்கள் செய்கிறவங்க தானே சித்தர். இப்போ வந்து திருநீர் எடுக்கிறேன், சிவலிங்கத்தை எடுக்கிறேன், எலுமிச்சம்பழம் எடுக்கிறேன்னு செய்கிறெல்லாம் அது வேறு மாதிரியான சித்து வேலை. அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது குரலி இதை அப்படிலாம் நடைமுறையாக சொல்லக்கூடியது. இறைவனுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு சித்தராக இருப்பவர்கள் தான் சித்தர்கள். அப்போ தான் இறைவன் அவருக்கு பணிந்து அவங்களுடைய வேலையை செய்யக்கூடியவராக சேவகனாக வருவார். அப்படி என்ன அற்புதம் செய்கிறார் அந்த இடத்துல அப்படின்னா, இந்த மன்னரை எதிர்க்கின்ற நீ வந்து எப்படி சித்தராக இருந்தாலும் எதிர்க்கலாமா என்று சேவகர்கள் எல்லோருமாக அந்த சித்தரை அடிக்க செல்கிற போது அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு, சேவகர்களை பார்க்குறாரு. அப்படி கோபமாக இல்லை, சாந்தமாக பார்க்கிற பொழுது சேவகர்கள் எல்லோருமே வந்து கல்லாக மாறி விடுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய சித்தம் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், சேவகர்கள் எதிர்த்ததனால் இறைவனுடைய பார்வைப்பட்டு உயிராக இருந்த சேவகர்கள் காவலாளிகள் எல்லோரும் கல்லாக போயிட்டாங்க. இறைவனுடைய சித்தம் கல்லாக இருந்த யானை வந்து கரும்பு தின்னு இருக்கிறது. இதுதானே திருவிளையாடல்ங்கிறது. கல்லை உயிராக்குகிறாரு, உயிரை கல்லாக்குறாரு. அதுதான் வந்து சித்தருங்கிறது. இப்போ வந்து உயிரோடு இருக்கிறவங்கள கொள்கிறாங்கன்னு என்னென்னமோ செய்தியெல்லாம் படிக்கிறோம் சித்தர் அப்படின்றதில். அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தவே கூடாது. எல்லாமே இறைவனுடைய ஆட்சின்னு விட்டுறணும். ஏன்னா இருளும் அவனே பகலும் அவனே அப்படிங்கிறதுனால நம்ம இறைவனுடைய சித்தம் அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுறணும். மற்றபடிக்கு இறைவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ சித்தராக வருகிறார். சித்தை சூழ சிவபிரான். சிவபிரான்னு சிவபெருமானை குறிப்பிடுகிறார். தில்லை மூதூர் நடம் செய்பவன், தில்லை அம்பலவாணனாக காட்சி தரக்கூடியவன், எத்தனாகி வந்து இல் புகுந்து எமை ஆளும் கொண்டு எம் பணி கொள்கின்றான், வைத்த மாமலர் சேவடிகன் நம் சென்னி மன்னி மலருமே. எத்தன் என்று ஏன் சொல்கிறேன்னா, உள்ளம் கவர் கல்வன்னு ஞானசமுதரே சொல்கிறார் இல்லையா. இறைவன் வந்து இன்னும் நம்ம கீழே இறங்கி பார்க்குறப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, சுந்தரர் வந்து பொற்காசு கேட்குறார். ஓனகாந்தன் தளியில் இருந்து அந்த திருத்தலத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஓனகாந்தன் தளி என்ற திருத்தலத்தில் இருந்து நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசுவார் அப்படின்ற அந்த பதிகம் பாடுறச்ச இறைவன் என்ன பண்ணுறாரு, புளிய மரத்தின் அடியில் போய் மறைஞ்சுக்கிறாரு. நிறைய சித்து வேலை செய்யக்கூடியவர் இறைவனுங்க. நம்ம நினைக்கிறோம் கதாநாயகன் என்றும் உலகநாயகன் என்றும் சொல்லப்படுகிறார். சிவபெருமானை தான் நான் சொல்கிறேன், வேற யாரும் சொல்லலை. சிவபெருமான் வந்து உலகநாயகன்னா அவரை தான் குறிக்கும். பிரபஞ்சத்துக்குரியவனா அவரை தான் குறிக்கும். நம்ம ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்கிற பிக் பாஸ் யாருன்னா அவர் தான் குறிக்கும், வேறு யாரும் கிடையாது. இறைவனுடைய திருப்பார்வை வந்து நம்ம எதுக்குமே தப்பவே முடியாது. நம்ம மனசாட்சியாக தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி, அறிந்தும் அறியாதும் தெரிந்தும் தெரியாது இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் முதன்மையாகவும் முழுமையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆக அந்த சித்து வேலை செய்ய எத்தன் என்று சொன்னால் இந்த மாதிரி மறைப்பொருளாக இருந்து நமக்கு செய்கிறார் பாருங்க. இப்போ திருநீலகண்டருடைய திருவோட்டை மறைச்சிடுறாரு. அதுபோல் நமக்கு திரிக்குறிப்பு தொண்டர் கொடுத்த கோவண ஆடையை கிழித்து விடுறாரு. இதெல்லாம் வந்து அவர் செய்கிற சித்து வேலை தான். எத்தன் சொல்லுவோம். ஏமாற்றுபவர்களை எத்தன் என்று சொல்லுவோம் பாருங்கள். சரியான திருவாளி எத்தனை திருமாலை குறிக்கும். திருவாளி என்பது அவர் வச்சிருக்க சக்கரம். அவர் வந்து மாயக்கண்ணனாக இருக்கிறனால திருவாளி எத்தன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானே நேரடியாக நம்ம எத்தன்னு சொல்கிறோம். உள்ளங்கவர் கல்வன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பதனால் எத்தனாகி வந்து இல் புகுந்து என்னுள் புகுந்து எமை ஆள் கொண்டு எம் பணி செய்கின்றவன், என்னையே அறியாமல் எனக்குள்ளே வந்து என்னை ஆட்சி செய்கிறவன். இறைவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த நேரத்தில் அவரை பற்றி கொண்டு போகிறோம் என்பதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம பற்றி போவோம். நம்ம உடல் மனம் சித்தம் தெளிவு எல்லாமே சரணாகதின்னு நம்ம எப்போ போகிறோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. நான் முன்னதே கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது உடல்நிலை இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் அடைகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்தது. 2 வருட காலம் அந்த உடல் பாதிக்கப்பட்டு இருந்து எப்படி நான் வந்து உடல் நலமானேன் அப்படின்ற எனக்கு தெரியாது. உடல் சரியில்லாமல் போனது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படி நான் வந்து தெளிவடைஞ்சு ரெக்கவர் ஆகி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ என்னென்னா இறைவனுடைய அனுகிரகம் எப்படி வருகிறது என்பது கூட அறிய முடியாததான் அந்த உயிர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னைய உதாரணமாக சொல்லணும்னா, நான் அறிஞ்சதுனால சொல்கிறேன், என்னையை நான் பெருமையாக சொல்லலை. இறைவன் என்னையே வந்து காத்திருக்கிறார் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்குற போது எத்தனாக வந்து இல் புகுந்து என்னை ஆட்கொண்டவன், வைத்த மாமலர் சேவடிகன் நல் சென்னி மலருமே என்று சொல்லி மாய வாழ்க்கை மெய்யென்று எண்ணி மதித்திடாத வகை நல்கினான். மாய வாழ்க்கையே மெய்யென்று எண்ணி அப்படின்னு சொல்கிறச்சு
நமக்கு மாய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். அதை மதித்து அதை நோக்கி போகாமல் நமக்கு அருள்பாலித்தவன். வேய தோள் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான், காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று சொல்லி சேவகன் மலர் சேவடி நம் சென்னி மன்னி மலருமே என்று சொல்கிற போது, மாய வாழ்க்கையை நோக்கி ஓடாமல் நீ திருத்தி மேற்கொண்டு ஆட்கொண்டவன், மெய்யென்று எண்ணி மதித்திடாமல் இந்த வாழ்க்கையை விலகிவா என்று எனக்கு ஆணையிட்டவன். வேய் தோல் உமை பங்கன் என்றால் வேயிரு தோழி பங்கன் கூட நம்ம வேதாரண்யத்தில் திருமறைக்காட்டில் ஞானசம்பந்தர் பாடினது அந்த பதிகத்தை கூட பார்க்குறோம். வேய் என்று சொல்லக்கூடிய மூங்கில் போல வளரக்கூடிய தோளினை உடையவள் அம்பிகை. அதை தான் சொல்கிறா. வேய தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவியவன், காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டினன். காயத்தில் அமுது ஊற ஊற அப்படின்னா நமக்கு யோகா செய்கிற போது தான், யோகத்தில் இருக்கிற போது தான் காயத்தில் அமுதம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு வகையை சொல்லுவார்கள். இருந்தாலும் கூட நேரம் கருதி அதை இப்போ குறிப்பிடுவதற்கான குறுகிய நேரம் என்பதால் அதை பற்றி விளக்கம் சொல்வதற்கு இயலவில்லை. காயத்துள் அமுது என்று சொல்கிற போது எல்லோருக்குமே வாய்க்கக்கூடிய ஒன்று தான், நம்ம முயற்சி செய்வது கிடையாது. அப்படி அமுதாக வரக்கூடிய இடத்தில் தான் இறைவன் உயிராக நமக்கு நிற்கிறான். அப்படி என்னை ஆட்கொள் என்று உணர்த்தியதும் இறைவன் தான். சேய மாமணி சேவடிகன் நம் சென்னி மன்னி திகழுமே அப்படின்றப்போ இந்த மாதிரி இறைவனை நோக்கி செல்ல நமக்கு நம்முடைய சித்தம் தெளிந்து நம்ம இறைவனை நோக்கி சென்று கொண்டே இருப்போம் என்பதுதான். சித்தத்தில் புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்ய கொண்டவன், பத்தி தந்து என் பொற்கழல்கள் தன் பொற்கழல்கள் பன்மலர் கொய்து சேர்த்தாலும் முத்தி தந்து இந்த உலகுக்கும் அப்புறத்து எமை வைத்திடும் அத்தன் மா மலர் சேவடிகன் நம் சென்னி மன்னி மலருமே. சித்தமே புகுந்து என்றால் சித்தம் என்கிறது வேறு, சிந்தை என்பது வேறு. நம்ம சிந்திக்கிறது சிந்தனை செய்வது சிந்தை. சித்தம் என்பது என்னென்னா ஒரு பிறவிக்கும் நம்மளுடைய ஒரு பிறவியிலையும் நான் செய்வதை பதிவு வைத்து கொள்ளக்கூடிய ஒன்று தான் சித்தம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் சித்தம். சித்தத்தில் பதிவது எல்லாமே ஒரு பிறவிக்கும் தொடரும் என்று சொல்லுவார்கள். அதுவும் குறிப்பாக கல்வி என்பது 3 பிறவிக்கு தொடரும் என்று சொல்வார்கள். அதனால் சித்தத்தில் நம்ம தெளிவாக பதிய வச்சுக்கணும். எப்போ இந்த பிறவியில் என்ன பதிவு வைக்கிறோமோ அதை தான் அடுத்த பிறவியில் ஞாபகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இறை அருளால். அதனால் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்ய ஆம் புத்தி தந்து எல்லாவற்றிற்குமே சிறப்பாக நம்மை வழிநடத்தி தன் பொற்களற்கே உரியவனாக பன்மலர் கொய்து சேர்த்தான் முக்தி தந்து இந்த மூவுலகுக்கும் அப்புறமாக காலத்திலும் நம்மை வைத்திடும் காலத்திலும் நம்மை அருளக்கூடியவன் அத்தன் மாமலர் சேவடிகன். அத்தன் என்று சொன்னால் இந்த இஸ்லாமியர்கள் தான் அத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தன் என்றால் அப்பா என்று தான் அர்த்தம். அப்பன் என்று நாம் சொல்கிறோம். அதுதான் அத்தன் என்று சொல்லி பித்தா பிறை சூடி அந்த பதிகத்தில் கூட சொல்கிறார் இல்லையா, சுந்தரர் சொல்கிறார் இல்லையா, அதுதான் அத்தன் என்று சொல்லக்கூடியது. பிறவி என்னும் இந்த கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான். தன்னுடைய பேர் அருளினால் இந்த பிறவிக்கடல் பவக்கடல் நீந்துவதற்கு அருளக்கூடியவன் சிவபெருமான். அறவை என்று அடியார்கள் மூவுலகும் அருள் சூழ புகழிட்டு நம் உறவு செய்து என்னை உய்ய கொண்டவன் பிரான். பிராணனுக்கு உரியவன் பிரான், அதான் தம்பிரான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பிராணன் ஓடுவதற்கு காரணமாக 10 வகையான வாயுக்கள் உடம்பில் இருக்கிறது. அதில் முக்கியமாக பிரதானமாக இருப்பது பிராணன். அந்த பிராணனுக்கு உரியவனாக இருப்பவன் சிவபெருமான். அதனால் அவரது சிவபிரான் என்று சொல்லுகிறோம். தம் உண்மை பெருக்கமாக திறமை காட்டி சேவடிகன் நம் சென்னி மகிழ திகழுமே. புழுவினால் பொதிந்திடும் புறம்பையில் பொய்தனை ஒளித்திடும் எழில் கொள் ஜோதியாக எம் ஈசன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்று தொழும் கையினால் ஆகி தூமலர் கண்ணில் நீர்மல்க தொண்டருக்கு வழுவா இல மலர் சேவடிகன். நம்ம மலர் நீருடன் போதும் அப்படின்னு சொல்லி நீரும் போதும் என்று சொல்லக்கூடிய மலர் போதும் அப்படின்னு மாதர் பிறை கன்னியான பதிகத்தில் நாவுக்கரசர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஏக வில்வம் அர்ப்பணம் சிவார்ப்பணம் என்று ஒரு வில்வத்தலம் இருந்தாலே போதும் என்று சொல்வார்கள். அதுபோல் நீரும் வில்வத்தலமோ இல்லை ஏதோ மலரோ நம்ம வச்சு கண்ணீர் மல்கன்னா நம்ம எதையாவது கவலை நினச்சா அவர்கிட்ட அழகக்கூடாது. எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு அந்த கவலையை நினைத்து கொண்டு வாழ்க்கை நினைத்து அழாமல் இறைவனை நினைத்து கண்ணீர் சொரியணும். அதுதான் ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறது. நாம் ஏதாவது வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அழுகிறது ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறோம் பாருங்கள், அப்படி கிடையாது. இறைவனை நோக்கி மயிர்கூச்செறியும் இறை சிந்தனையில் இருக்கிற பொழுது தன்னை அறியாமலே கண்களிலிருந்து நீர் மல்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி நாமளே நெக்கு உருகின்னு சொல்லுவோம். இறைவனை நோக்கியே அவரோட ஒன்றிடணும். அதுதான் பக்தி அப்படிங்கிறது. பக்தியே மௌனத்தின் மொழி பக்தி அப்படிம்பாங்க. மௌனமாக இருந்து
அவர்கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய எல்லாவற்றையுமே அவருடைய திருவடியில் வைக்கலாம். எழில் கொள் ஜோதியாக விளங்கக்கூடியவன் பொய்தனை ஒளித்திடும் எழில் கொள் ஜோதி. நம்மளுடைய வந்து இருக்கக்கூடிய நல்வினை தீவினை என்பது எல்லாவற்றையுமே வல்வினை என்று ஒன்று உண்டு. நம்மளை வந்து பிறவிதோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கிற வல்வினை எந்த பிறவியில் செய்கிறோமோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வல்வினையெல்லாம் காத்து அழித்து தொழும் கையினருக்கு தம் தூமலர் கண்கள் நீர் மல்க தொண்டருக்கு வலுவில்லா மலர்ச்செவடிகன். அப்படி வணங்குபவர்களுக்கு வலுவில்லை என்றால் குற்றமில்லாத அவருடைய திருவடியை காட்டக்கூடியவர் என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டு வம்பனாய் திரிகிலேன் வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரா உன் உலகு ஊடு அறுத்து அங்கபுறத்தன் ஆய் நின்ற எம்பிரான் அம்பர் ஆனவருக்கு அருளி செய் அருயார்க்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடிகன் நம் சென்னி மன்னி திகழுமே என்றால் பம்பராய் திரிந்த என்றால் நாமெல்லாம் வந்து எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. ஏன்னா மாணிக்கவாசகராக இருக்கட்டும், மாணிக்கவாசரே முற்பிறவிலே உத்தரகோசமங்கையிலே முனிவராக இருந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் வாகீசர் என்ற பெயரிலே நாவுக்கரசர் கைலாயத்தில் தான் இருந்திருக்கிறார். நமக்கு ஞான சம்பந்தர் என்ன சொல்லுவாங்க, முற்பிறவியின் காரணமாக தான் இந்த பிறவியில் ஞான சம்பந்தராக திரு அவதாரம் செய்திருக்கிறோன்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு பிறவி இருக்குது, நமக்கும் அப்படி பிறவி இருந்து தான் நம்ம அப்புறம் பிறந்து வந்து தான் இன்றைக்கு நம்ம இறை சிந்தனையோடு அமர்ந்திருக்கின்றோம். அப்படியாக நம்மளை வம்பனாய் திரிந்த நம்மை வா என்று அழைத்து எதிர்கொண்டு அழைத்துன்னு சொன்னேன் பாருங்கள். எதிர்கொண்டு அழைத்து நீ வந்துரு வா அப்படின்றத அவர் எதிர்கொண்டு அழைத்து வல்வினை பகைமை நீக்கி மாய்த்திடும் உம்பரால் உலகு ஊட அறுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்கக்கூடியவனாக புறத்தாக இருந்தும் உள்ளம் புறவுமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஆய் நின்ற எம்பெருமான் என்றுமாக இருந்த எம்பிரான் அம்பர் ஆனவருக்கு அருளி செய்த. அன்பர் என்றால் உள்ளம் உகந்து இறைவனுக்கு அன்பு செய்யக்கூடியவர், நம்மோடு இருக்கின்ற உயிர்களோடு அன்பாக இருக்கக்கூடியவர், அனைவருக்கும் அருளக்கூடியவர், அடியார்களுக்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடிகள் நம் சென்னி மன்னி திகழுமே. அப்படி சிறப்பு வாய்ந்த இறைவனுடைய திருவடியில் நம்முடைய சென்னி என்று சொல்லக்கூடிய தலையை வைக்கின்ற பொழுதுதான் அது சிறப்புறுகிறது. முத்தனை முதல் ஜோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோக நாயகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்களால் இங்கே எம்மின் நீர் உங்கள் பாடி நீர் தீர பணியுமினே சித்தமார் தரும் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே என்றால் முத்தனாக முக்தி தரக்கூடியவன், முதன்மையானவன், ஜோதி வடிவானவன், முக்கண் உடையவன் என்று சொல்லக்கூடிய அப்பனாக விளங்கக்கூடியவன், முதல் வித்து, பிரபஞ்சத்தில் முதல் வித்து அவருடைய தான் பரம்பரை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். நான் ராஜ பரம்பரை, நான் அந்த பரம்பரை, இந்த பரம்பரை நம்ம வந்து தோல் துடிக்கிறோம் இல்லையா. ஆனால் எல்லோருமே என்னன்னு சிவபெருமானுடைய பரம்பரை தான். எப்படின்னா கைலாய பரம்பரைன்னு இப்போ ஆதீனங்கள் இருக்காங்க, அதை நம்ம இங்கே குறிப்பிடலை, அவங்களோட நிலை வேறு. என்ன பரம்பரை அப்படின்னா உலக வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இணைகின்ற பொழுது அந்த தாம்பத்திய உறவின் பொழுது அந்த சக்தியாக விளங்கக்கூடியவர் அம்மையும் அப்பனும் தான். உந்து சக்தியாக நமக்கு உணர்வுகளை தந்து விளங்கக்கூடியவர்கள். அந்த சக்தியை தருவதனால் அவர்களுடைய பரம்பரையில் தான் இந்த உயிரானது ஜனிக்கிறது. அதனால் பரன் பறை இருவருமாக சேர்ந்து நம்ம உயிர்கள் ஜனிக்க செய்வதனால் நம்ம வந்து இந்த பரம்பரை அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கலாம். அதான் பரன் என்றும் பறை என்றும் சொல்லக்கூடிய அப்பனாக முதல் வித்தாக விளங்கக்கூடியவன். சித்தன் என்றால் நம்ம சொன்னது முன்னது போலவே சித்தனாக விளங்குகிற சிற்றம்பலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார், அதனால் சித்தன் என்று சொல்லுகிறோம். சிவலோக திருநாமம், சிவலோகனை திருநாமம் பாடி திரிகின்றோம். சிவலோகம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்திலே அவருடைய திருநாமத்தை பாடியபடி அங்கு மட்டும் அல்லாமல் இந்த பூவுலகில் இருந்து கொண்டு அவருடைய திருநாமத்தை பாடுகிற பொழுது அவர் இறங்கி வந்து நம்மை காக்கின்றார். சித்தனாக இருந்தாலும் கூட நம்ம பக்தி அழுகிற போது நமக்கு உண்மையான அருளிப்பாடினை தருகிறார். பக்தர்கள் இங்கே வன்மீன் நீர் உங்கள் பாசம் தீர பணிகின்றோர். பாசம் என்ற பவக்கடலிலிருந்து பாச கயிற்றை அறுக்கக்கூடியவன், பிறப்பருக்கும் பெம்மான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை சித்தமாதரும் சேவடிகள் நம் சென்னி மன்னி திகழுமே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த 10 பாடல்கள் வழியாகத்தான் நமக்கு சென்னி 10 என்று தலைப்பை கொடுத்திருக்கிறார். சேவகன் ஏன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உலக மக்கள் அனைவருக்கும் உயிர்களுக்கு அனைத்திற்குமே அவர் சேவகனாக வந்து கொண்டிருக்கிறார், வருகிறார் என்பதெல்லாம் நமக்கு முக்காலம் உணர்ந்தவர் இறைவன். அதனால் நமக்கு இன்றைய வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே அன்றாட நன்றாக நடக்கிறது என்றால் நன்றாக நடக்கின்ற அனைத்தும் இறைவனால் நடக்கின்றது, தேவையில்லாத எல்லாமே நம்மளாம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இறைவன் வந்து இதை ஏன் மாணிக்கவாசர் சேவகன் என்று சொல்கிறார் என்றால் குதிரை வந்து ஓட்டுறவங்க வந்து சேவகன் சொல்லுவாங்க, குதிரை சேவகன் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பார்க்கிறவர்கள். மாணிக்கவாசருக்கு அவர் சேவகனாக தான் வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் வர்றது நமக்கு தெரியுது, தெரியாமல் இருக்கிறது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு அருள் பாலிக்கிறார் நினைப்போம், நடக்கலை அப்படின்னா எதுக்கு தான் அதை கும்பிட்டோம்னு நினச்சிட்டு போகிற
ஆத்மாக்கள் தான் நாம இல்லையா? ஆனால் மாணிக்கவாசகரை பொறுத்த வரைக்கும் அவருக்காகவே இறைவன் இறங்கி வந்திருக்கிறார், குதிரை சேவகனாக வந்திருக்கிறார். அதனால் அதிகப்படியாக இந்த சேவகன் என்று சொல்லியிருக்கிறார். குதிரை சேவகன் மட்டும் அல்ல இறைவன், நம்மளுடைய உயிருக்கும் சேவகனாக இருந்து இந்த பிராணனை காக்கக்கூடியவன், பவக்கடலில் நம்ம நீந்துவதற்கு இந்த பாவத்தை அறுக்கக்கூடியவன், வல்வினையை தீர்க்கக்கூடியவன் என்ற வகையில் சிறப்புற விளங்கிய இறைவனை பற்றி சென்னிப்பத்து என்ற இந்த பகுதியில் நம்ம பார்த்திருக்கிறோம். திரிபுர சுந்தரி உடனாய மருதீஸ்வரருடைய அருள் நமக்கு என்றென்றையும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.